எங்க போயிருப்பாரு? நாளையே காணோம். கோயிலுக்கு தானே போறேன்ட்டு போனாரு. என்னாச்சு இப்படி நேரம் ஆகுது? இல்ல ஐயா, நான் உன்னை கவனிக்கவே இல்ல. ஆச்சி தாத்தா வெளியே போனாவோ, ஆளையே காணுமேனு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, என்ன நீ இந்த பக்கம் வந்திருக்க? சக்கரையா பேசுவேன், உடம்பு முடியாது. ஏன் பிரச்சனைக்குல உனக்கு என்ன வந்துச்சு? அது என்னமோ உண்மைதான். இத்தனை வருஷம் அந்த மனுஷன் எங்களெல்லாம் விட்டுட்டு நட்டாத்துல விட்டுட்டு போன மாதிரி தான் போனாரு. அப்புறம் நான் நல்லா கரிச்சு கொட்டிக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். எங்கேயோ கடப்பாரு எல்லாரையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாரேன்னு அப்பெல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ நீ சொல்றதும் வாஸ்தவமான பேச்சுதான். என்னமோ மருதா இருக்கு உடம்பு சரியில்லைன்னதும். என்ன செய்ய, பக்கத்துல இருக்கும்போது தான் ஆளுகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு மனசு கிடந்து துடிக்குது. தூரம் இருக்கும்போது எல்லாரும் நல்லா தான் இருப்பாவுன்ட்டு நம்ம சரி தெம்பாதான் இருக்கும். அந்த ஆளு வரது வரைக்கும் என் மனசு கிடந்து துடின்னு துடிக்கும். வா போவோம். நீ ஒருத்தனே போதும்ல. சரி வா. அஸ்வினே, அஸ்வினே, என்ன கவிதா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான்டா, எங்க அம்மா கடைக்கு போச்சுச்சு, அதான் வந்தேன். அம்மா நீ இங்க என்ன செய்ற? நான் எங்க ஆச்சி வீட்டுக்கு வந்தேன். போடு வாடே. ஆச்சி நீ வீட்டுக்கு போ, நான் இப்ப வாரேன். சரியா? கவிதா வந்திருக்கல, பேசிட்டு வாடே. ஆமால, ஆள் வந்த உடனே என்ன கலட்டி விட்டுரு. சரி சரி பேசிட்டு வா. என்னடா அஸ்வினு, அருண் எங்க? ஆளே காணோம், நீ மட்டும் வந்திருக்க?
இடத்துல இருக்க மாட்டாரு. இங்க தானே இருக்கேன்னு சொன்னாரு. அதுக்குள்ளயும் எங்கம்மா போயிட்டாரு? காப்பியை தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைய வேண்டியதா இருக்கு. அடுப்புல வேற வடை சுடுறதுக்கு எண்ணெயை வச்சிருக்கேன். ச்சே, என்ன கனி இப்படி சலிச்சுக்கிற? அத்தனுக்கு காப்பி கொடுக்கணும் அப்படித்தானே? கொண்டா, நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன். ஏட்டி அவர் மேல மாடியில இருப்பாரு. ஆமா, எங்க இருந்த என்ன, நான் கொண்டு கொடுக்கறேன், கொண்டா. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். இந்த சீமாட்டி படத்தை இங்க என்னத்துக்கு மாட்டி வச்சிருக்க? அவ போட்டவ அவர் ரூம்ல வைக்க வேண்டியதானே? அத்தான் தான் மாட்டி வச்சிருக்காரு. அதுக்கு சரி இருந்துட்டு போகுது. ஒன்னு என்ன செய்யுது? இந்த ஆமா, உனக்கு வேற வேலையே இல்ல. அவளை தூக்கி ஒரே அடியா தலைமையில வச்சு ஆடு. பின்ன அவ இப்படித்தான் ஓவரா கொஞ்சுவா. சரி சரி, இந்த வீட்ல இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாத. யாராவது காதுல கேட்டா நல்லாவா இருக்கும்? இந்த காஃபியை கொண்டு கொடுத்துட்டு வா. சரிக்கா. சொல்லுடா. கேக்குது கேக்குது. என்ன ப்ராப்ளம்? என்ன திடீர்னு? எத்தனை நாளா ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கீங்க? இப்ப எப்படி இருக்கு? அப்பா மூச்சு விடவே சிரமப்படுறாங்களா? ஏண்டா திடீர்னு இப்படி சொல்ற? எங்க அப்பாவும் இன்னைக்கு அப்படிதான் தலை சுத்துறதுன்னு சொல்லிட்டாரு. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். வயசானாலே வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஹெல்த் செக்அப் பண்ணணும். பாவண்டா, நீ பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கோ. வயசான காலத்துல நாம தானே பெத்தவங்களை கவனிச்சுக்கணும். நான் நேர்ல வந்து பாக்குறேன்டா. ஏன் ஆசை பூரா ஏக்கமாவே போயிரும் போல இருக்கு. என்னம்மா மணக்குது, என்னத்தையா போடுதேரு. அதான் ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையே சுத்தி சுத்தி வராளுக. உமருக்கு தான் என்ன பிடிக்க மாட்டுக்கு. உமருக்கு மட்டும் கொஞ்சம் என்ன பிடிச்சிருந்தா இந்நேரம் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பேனா? ஐயோ, அப்படியே கிறக்குதே. டேய், பணம் எதுவும் தேவைப்பட்டா உடனே சொல்லுடா. நான் அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன். அனிதா, அனிதா, அத்தா அத்தா. என்ன ஐசு, அவர் கூட வந்திருக்கலாம்ல. அவர் அப்பவே வந்துட்டாரு. நீ இவ்வளவு லேட்டா வர்ற? ஐயோ அனிதா, அதான் என்கிட்ட கேட்டாரு. நான் தான் கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க முதல்ல கிளம்புங்கன்னு சொன்னேன். ஆமா, அவர் எங்க? அவரா? அவர் ஏதோ போன் வந்துச்சுன்னு மாடியில போய் பேச போறேன்ட்டு போனாரு. இந்த சித்ரா தான் காப்பியை கொண்டு போனா. இவளையும் ஆளை காணும். காப்பி கொடுத்துட்டு வரேன்னு சொன்னா. உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ. நீ போய் பாரு. சரி அனிதா. ஏய், உனக்கு காப்பி எடுத்துட்டு வரட்டா? ஆமா, எத்தனை தடவை மேலே கீழே இறங்குவேன். நீ இப்போ, நான் கீழே வந்து காஃபி குடிச்சுக்கிறேன். சரி ஐசு. சரிடா, நான் நாளைக்கே வந்து பாக்குறேன். காஃபியை நான் எச்சி பண்ணிட்டு உங்களுக்கு தரேன். ஏய், இங்க என்னடி பண்ற? ஏய், என்னடி பண்ற? இங்க என்ன பண்ற? இப்ப என்னடி பண்ண? இப்ப என்ன பண்ணுன? என்ன நீங்க என்னத்தையாவது சொல்றீங்க? நான் அத்தனுக்கு அக்கா காஃபி கொடுத்துட்டு வர சொன்னா, அதான் வந்தேன். அவரை ஃபோன் பேசிட்டு இருந்தாரு. சரி, பேசி முடிக்கட்டுமேன்னு நின்றுட்டு இருக்கேன். இப்ப என்ன? சி, நீ காஃபி கொடுத்த லட்சணம் தான் நான் பார்த்தனே. மரியாதையா எடுத்துட்டு போ. வேற ஏதாவது சொல்லிட போறேன். இங்க பாரு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே அரைஞ்சி உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை முறை அடிச்சிருக்கேன், கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியடி. ஏடி இந்த புழப்பு? அடுத்த புருஷனுக்கு அலையுற? சி, வெளியே போ. இங்க பாருங்க தான், இப்பதான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன். தேவையில்லாம என் மேல எப்படி பழி போடுறாங்க? நீங்க பேசிட்டே இருந்தீங்களா? சரி, வைப்பீங்கன்னு பார்த்தேன், நீங்க வைக்கவே இல்லை. சரி, எம்பிட்டு நேரம் இப்படியே ஆற வச்ச காப்பியை வச்சு நிக்கிறது? உங்களுக்கு அக்கா வேற கொடுத்துக்குவான்னு தான் இதை குடிக்கலாமான்னு நினைச்சு கொண்டுட்டு போனேன். அதை பார்த்துட்டு இப்படி தேவையில்லாம என் மேல பழி போடுறாங்க. நான் அப்படிப்பட்டவளா? நீங்களே சொல்லுங்க. இங்க பாருமா, உன்னை நான் நம்புறேன். நீ கீழே போ. சரிங்க தான், நீங்க என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கல. இங்க பாருங்க, இவ எப்படி எல்லாம் போய் சொல்றானு. இப்போவது இவளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுது. நான் வரேன். ஐசு, நீ எப்போ வந்த? ஐசு, நில்ல ஐசு. ஏன் ஐசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எங்கம்மா பச்சி இந்த அவந்திப்புல? இவளுக்காக வடையை சுட்டு வச்சுட்டு உட்காந்துருந்தா ஆளையே காணும். விளையாண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாலே. இம்பிட்டு நேரமா இந்த பிள்ளைக்கு வடை பிடிக்குன்னு சுட்டு சூடா கொடுக்கலான்னு பார்த்தா எங்க போச்சுனே தெரியலையே. என்ன அனிதாமா, பயந்துட்டியா? ஏன் அனிதாமா அப்படியே துடுக்குன்னு பாக்குற? ஏடி, பயம் காட்டுறியாக்கும். உனக்காக அங்க வடையை சுட்டு வச்சுட்டு ஆளை காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போனவன் எங்கடி போன? போ அனிதாமா, விளையாட பிள்ளைன்னு விடவே மாட்டேங்குது தெரியுமா? நான் தான் 5 நிமிஷம் பிரேக் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆமா, வடை சுட்டுட்டியா? எங்க வச்சிருக்க? நான் போய் சாப்பிடட்டா? உனக்காக டேபிள்ல தான் எடுத்து வச்சிருக்கேன். போய் சாப்பிடுறியா? எடுத்து தரவா? வேண்டாம் அனிதாமா, சொல்லிட்டலாம். இப்போ பாரு, கருக்கு புருக்கு சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் விளையாண்டு வரேன், சரியா? அதுக்கப்புறம் 2 வடை எனக்காக வச்சிருக்கணும், சரியா?
ஏடி பக்கத்துலயே கிளாஸ்ல காஃபி ஆத்தி வச்சு மூடி வச்சிருக்கேன், எடுத்து குடிச்சிட்டு அப்புறமா போ சரியா? அபி உள்ளதான் சாப்பிட்டுட்டு இருந்தா. இந்த அருண் பையலும் அஸ்வின் பையலும் எங்க போனானுவனே தெரியலையே, அதான் பாத்துட்டு இருக்கேன். எங்க போயிட போறான்? எங்கேயாவது விளாண்டுட்டு இருப்பான். சரி நான் போனேன், வட ஆடி போயிடும். சரி டி. தேங்க்ஸ் அனிதாமா. எதுக்கு டி தேங்க்ஸ்? பின்ன எனக்கு வடை பிடிக்குன்னு சூடா சுட்டு வச்சியே, அதுக்கு தான். சரி சரி போய் சாப்பிடு வரேன். சரி அனிதாமா. இந்த அஸ்வின் பையலும் அருண் பையலும் வந்தானுங்கன்னா 2 வடையை திம்பானுங்கன்னு பார்த்தா ஆளையே காணுமே, எங்கதான் நிக்கிறானுங்களோ தெரியல. ஏக்கா ஏக்கா என்னடி என்னாச்சு? என்னத்துக்கு இப்ப அழுற? ஏய் நல்லா தானே இருந்தே, அத்தா இது சொன்னாரா? ஏடி என்னாச்சு, ஏன் அழுற? அதெல்லாம் அத்தான் ஒன்றும் சொல்லல. இந்த ஐஸ் என்ன கண்டபடியா ஏசிட்டாக்கா. என்னடி சொல்ற? ஐசு உன்னை கண்டபடியா ஏசிட்டாளா? என்னத்துக்கு? அத்தனுக்கு காஃபி கொடுக்க போனேன்னா அவர் போனை வைக்கவே இல்லை. நான் கூப்பிட கதையே கேட்காம பேசிக்கிட்டே இருந்தாரு. சரி அவர் பேசி முடிக்கட்டும், அவருக்குள்ள காஃபி ஆறி போயிருமே, அதை நம்ம குடிச்சிட்டு அவருக்கு வேற காஃபி கொடுக்கலான்னு நான் அதை குடிச்சிட்டு இருந்தேன். அவ அத்தானுக்கு கொடுக்குற காப்பியை குடிச்சிட்டு அவருக்கு கொடுக்க போறேன்னு நினைச்சு என்ன கண்டபடியா ஏசிட்டா தெரியுமா? அடுத்த புருஷனுக்கு அலையிற அப்படி எப்படின்னு சொல்லிட்டா தெரியுமா? தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. யாரடி தப்பா சொல்ற? யார தப்பா சொல்ற? ஐசியா தப்பா சொல்ற? இங்க பாரு, அத்தான் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருன்னு சொன்னாலும் நான் நம்பி இருக்க மாட்டேன். என்ன பத்தி நீ தப்பா சொன்னாலும் அது சில சமயம் அப்படிதான் கோவத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம பேசியிருப்பேன். ஆனா ஐசு ஒண்ணு செய்யறானா அவ நிதானத்தை எப்பவுமே தவற விட மாட்டான்னு அர்த்தம். நீ அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருப்ப, அவ பொறுக்க முடியாம உன்னை கண்டபடியா ஏசிருப்பா. நீ அப்படிப்பட்ட ஆளு தானே? அப்போ உன் தங்கச்சி என்னை விட உனக்கு அவதான் ஒசத்தியா போயிட்டா, அப்படித்தானே? அவளை நம்புவேன், என்ன நம்ப மாட்டேன், அப்படித்தானே? நான் உன் கூட பிறக்கல, அதனாலதான். உன் கூட பிறந்திருந்தா ஒருவேளை உனக்கு என் மேல பாசம் இருந்திருக்குமா இருக்கும். நான் உன் கூட பிறக்காதனாலதான் நீ என்ன பிரிச்சு பாக்குறேன்னு நினைக்கிறேன். சி வாய மூடு. கூட பிறந்த என்ன பிறக்காட்டானே, என்னைக்குமே நீ எனக்கு தங்கச்சி தான், அதை யாராலையும் மாத்த முடியாது. நான் அப்படி உன்னை விதர்ப்பமா நினைச்சதே கிடையாது. ஆனா நீ எப்படிப்பட்டவ, ஐஸ்வர்யா எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லாவே தெரியும். சுட்டு போட்டாலும் இந்த மாதிரி புத்தி அவளுக்கு வராது. ஏன் அவ தங்கச்சியும் இந்த வீட்டுல தானே இருக்கா? இத்தனை நாளும் அத்தான் அவர்கிட்ட என்னத்தலாமோ பேசியிருக்காரு. அவளும் அவரை கண்ட மாதிரி பேசியிருப்பா. ஆனா ஒரு நாள் கூட ஐஸ்வர்யாக்கோ எனக்கோ எந்த சந்தேகமும் வந்தது கிடையாது. ஏன் தெரியுமா? அது குழந்தை மாதிரி அவர்கிட்ட என்னவளாமோ பேசும். அவரும் விதர்ப்பமா உன்னை கட்டிக்கிறேன் வச்சுக்கிறேன்னு என்னலாமோ பேசுவாரு. ஆனா நீ அப்படிப்பட்டவளா? இதுக்கு முன்னாடி ஏங்கிட்டே அவரை கட்டிக்க போறேன்னு ஒத்த கல்ல நின்னவதானே? இல்லன்னு சொல்லு பாப்போம். ஏங்கா ஊர் உலகத்துல எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு, அப்போ எனக்கு மட்டும் அவரை பிடிக்க கூடாதா? எனக்கு அவரை பிடிச்சிச்சு. ஏன் இப்ப கூட அவரை எனக்கு பிடிக்கும் தான். நான் இல்ல நான் சொல்றேன். அதுக்காக நான் அப்படிலாம் பண்றவளா? நான் எப்படி பின்ன கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்? இப்ப கூட என்ன நீ நம்ப மாட்டேங்கிறல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் தானே நான் ஒதுங்கி போறேன். ஏண்டி என் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு நீ நினைக்கிறவ நீ அப்படிப்பட்டவளா? இது நாள் வரைக்கும் ஏன் போன வாரம் கூட நீயும் அம்மாவும் சேர்ந்து எப்படி நடந்துக்கிட்டீங்க சொல்லு பாப்போம். எப்படி நடந்துக்கிட்ட? ஐஸ் வந்து உன்னை விளக்க மத்தால அடிக்க வந்தாளே, என்னத்துக்கு? நான் கூட அவளை பிடிச்சி திட்டினேன். இங்க பாரு, அவ ஏன் தங்கச்சி, அவளை அடிக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்டேன் தெரியுமா? ஆனாலும் அவ எதையும் மனசுல வச்சுக்கல. ஆனா நீ எப்பேற்பட்ட ஆளு, அவ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வீண் பழி போடுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத, அதை வேற எங்கேயாவது கொண்டு காட்டு. யாராவது உனக்கு கருணை காட்டுவாங்க. மரியாதையா வெளியே போ. போறேங்கா போறேன், அப்படியே நான் செத்து போறேன். நான் சாவுக்கு காரணம் நீதானே எழுதி வச்சுட்டு போறேன். ஏன்னா கடைசி வரைக்கும் நீ என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டல. அந்த ஐஸ்வர்யாவை நம்புவ, என்ன நம்ப மாட்டேன், அப்படித்தானே? பத்தியா உன் புத்தி எப்படி வேலை செய்யுதுன்னு? இப்ப கூட என்னை எப்படிடா பழி வாங்கலான்னுதான் உன் புத்தி வேலை செய்யுது. என்னது எப்படி? நீ உன் சாவுக்கு நான் தான் காரணம்னு எழுதி வைப்பியா? தாராளமா எழுதி வை, யார் வேண்டாங்கிறா? இங்க பாரு, நீயும் அம்மாவும் என்னெல்லாம் திட்டம் போடுவீங்க, அப்புறம் அதுக்கு எப்படியெல்லாம் வழிமுனைவ உங்க அம்மா, நீ எப்படியெல்லாம் அதன் செயல்படுத்துவேன்னு எனக்கு தெரியாமலா இருக்கேன். ஆனாலும் நான் தான் உங்க மேல பாசம் வச்சிருக்கேன். அதுக்காக தான் பொறுத்து போறேன். எத்தனை தடவை நீங்க எனக்கு எதிராக நடந்தாலும் உங்களை தேடி வரனே எனத்துக்கு அனாத கழுதியா 2 பேரும் கிடக்குறீங்களே, நாதியத்து போய் நிக்கிறீங்களேன்னு ஒரே காரணத்துக்காக தான். என்ன பார்த்து நீ அனாத கழுதுன்னு சொன்னவதானே? இங்க பாருடி, எனக்கு என் புருஷன் இருக்காரு. என் புருஷன் மட்டும் இல்ல, ஐஸ் இருக்கா. கூட பிறக்காட்டாலும் அவ என் கூட பிறந்தவ மாதிரி என்னை கவனிச்சுக்கிறா. முத்து முத்தா 4 பிள்ளைங்க இருக்காங்க. ஏன் ஐஸோட அம்மா என்ன மகளா தான் நினைக்குது. ஐஸோட தங்கச்சி என்ன தங்கச்சியாதான். நேற்று அவர் அண்ணன் வந்தாரு, அவர் கூட என்ன தங்கச்சியாதான் நினைக்கிறாரு. எனக்கு ஒரு சொந்த பந்தாலாம் நிறைய தான் இருக்கு. ஆனா தனியா அனாதையா நிக்க போறது நீங்க தான்.
அதுக்காக தான் ஓடி ஓடி வர்றேன். ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்தை கட்டிட்டு சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. என்ன முழிக்கிற? இப்ப கூட நீ என்ன வேலை பார்த்திருப்பனே நான் சொல்லட்டா? என்னடா உன்னை நம்பி அப்படியே என் புருஷனுக்கு காப்பி கொடுக்க அனுப்பணும்னு நினைச்சியா? இங்க பாரு, நீ என்ன கோல்மால் பண்ணாலும் அவர் அதுக்கெல்லாம் கண்ணா செய்ய மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை விட என் புருஷன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. மரியாதையா போயிரு, ஏன் வாயால சொல்ல வச்சிடாத. என்ன நீயும் வெறுத்து ஒதுக்குறல்ல, நான் போறேன். நீ ஒன்றும் என் கல்யாணத்துக்கு வர வேண்டாம். என் வாழ்க்கை எப்படியோ நாசமா போகட்டும். இப்ப கூட நீ ஏன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பேன்னு நான் சொல்லட்டா? கல்யாணத்தை கட்டிக்கிட்டு குமார பழி வாங்கலான்னு நினைச்சிருப்பேன். குமார பழி வாங்க நான் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு, அப்படித்தானே? என்னடா எப்படி இவ சரியா சொல்றான்னு தானே பாக்குற? இங்க பாரு, உன் புத்தியில என்ன ஓடுன்னு எனக்கு தெரியாதா? நீ அவரை பழி வாங்கினாலும் சரி, அது அவர் இஷ்டம். அவர் படுற பாட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இங்க பாரு, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா தான் இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கிறது உன் கையில. சும்மா வீணா என்ன எப்படிடா பழி வாங்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டு அலையாத. ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்தை கட்டிட்டு உன் வாழ்க்கைய சந்தோஷமா அமைச்சுக்க பாரு. மரியாதையா கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு போ. இங்க நடந்தது அம்மாட சொல்லி அதையும் கஷ்டப்படுத்தாத. என்ன நீ ஒன்றும் பண்ண முடியாது. உன் கல்யாணத்துல நான் வந்து நிக்கத்தான் போறேன். இங்க பாரு, நீ இப்படி பண்ணுங்கிறதுக்காக உன்னை வெறுத்து என்னால ஒதுக்கவும் முடியாது. மரியாதையா கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு போற வழிய பாரு. சே, நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை இருக்க விட மாட்டாளுவோ போல இருக்கு. இப்படியே ஆங்காரக்காரியா மாத்திடுறது. அப்புறம் ஹனிதா கோவப்பட்டா, ஹனிதா அப்படி பேசினா, ஹனிதா இப்படி பேசினான்னு எல்லாரும் என்னையே சொல்றது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சங்கீதா அம்மாக்கு பிறந்த நாள். அதனால நாம முதல்ல அவங்களுக்கு விஷ் பண்ணுவோம், சரியா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே மை டியர் மாம், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே மை டியர் சங்கீதா மாம், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ மை டியர். என்ன முத்தமெல்லாம் பலமா இருக்கு? ஐ லவ் யூ அக்கா. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனியே பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா. சூர்யாச்சலம் எப்படி இருக்கான்? அண்ணன் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பேசவே டைம் இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. பிறந்த நாளை நல்லபடியாக கொண்டாடுங்க. ஐ லவ் யூ. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனியே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா. பிறந்தநாளை ஹாப்பியாக கொண்டாடுங்க. அண்ணன் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சூர்யாச்சலம் எப்படி இருக்கான்? ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிறந்த நாளை நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஹாப்பியாக இருங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சூர்யா அண்ணா எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. பிறந்த நாளை ஹாப்பியாக கொண்டாடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் அப்பா அப்படி இருக்காங்க, சூர்யா அண்ணா அப்படி இருக்கான். ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. பிறந்த நாளை நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க, சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சங்கீதாம்மா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. பிறந்த நாளை ஹாப்பியாக கொண்டாடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சரியா? ஐ லவ் யூ. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா. இன்னைக்கு போல நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும்னு மனசார வாழ்த்துறேன். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா. இன்னைக்கு போல நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். இந்த பிறந்த நாளை நல்லபடியாக கொண்டாடுங்க. ஐ லவ் யூ அக்கா. சங்கீதா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்மா. நல்லபடியா பிறந்த நாளை கொண்டாடு. அண்ணா, எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்க. நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி. இப்போ பாப்போம் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, யாரெல்லாம் கமெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா, வந்திகா செல்லம், ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா, அண்ணா, ஐஸ்வர்யா ராய் அக்கா, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் அழகா இருக்கீங்க. அஸ்வின் செல்லம் டிஃப்ரெண்டாக இருக்காங்க, கதை அருமையோ அருமை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம், தமிழ் செல்வம் அண்ணா. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் செல்வம், தமிழ் செல்வம் அண்ணா. எப்படி இருக்கீங்க? அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ. ஹாய் செல்வம் அங்கிள். ஹாய் அத்தை, எப்படி
இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? I love you so much. ஹாய் செல்வம், தமிழ் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? I love you so much அங்கிள், ஆண்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வம், தமிழ் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டி எப்படி இருக்கீங்க? I love you ஆண்டி. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, ஐஸ்வர்யா ராய் அக்கா, ட்ரெஸ்ஸு சூப்பர், ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அத்தான், ஐஸ்வர்யா ராய், அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அவந்திக்குட்டி, அபிதா செல்லம், அருண் செல்லம், என்னுடைய செல்லக்குட்டி, மயிலுக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, அம்முக்குட்டி, தங்கக்குட்டி, பட்டுக்குட்டி, அவ்வளவும் தங்கம் பட்டு செல்ல மயில்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? என்னோட அஸ்வின் தங்கம் அருமையாக செம்மையாக இருக்குது. வீடியோ செம்ம மாசாக வந்திருக்கு. தங்கமயில் அஸ்வின் அழகோ அழகு. உன்னோட பேச்சை கேட்டால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். வீடியோ தான் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, வெளியே போயிட்டு வாங்க, நாளைக்கு எக்ஸாமுக்கெலாம் நல்லா படித்து. அதான் பாட்டு சூப்பராக பயங்கரமாக வேறு லெவலாக இருக்குது. சூப்பர், ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு நான் பாடுறேன், உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் செம்ம மாசம் அழகாக சூப்பராக க்யூட்டாக செம்மையாக இருக்கீங்க. அனிதா ஐஸ்வர்யா 2 பேரும் சேம் மார்க் தான். என்னை பொறுத்தளவுக்கு 2 பேருமே அழகாக இருக்கீங்க. அனிதா சண்டை கோழி ஆகலாம்னு பார்த்துட்டு இருக்கியா? பரவாயில்ல பரவாயில்ல, இப்படியே இரு, இதுதான் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் வாய் அடக்கு. பாவம் என்னோட ஐஸ்வர்யாவும் என்னோட அத்தானும், என்னோட செல்லக்குட்டி பட்டுக்குட்டி ரொம்ப ரொம்ப பாவம். ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ தங்கம், ஐ லவ் யூ ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ அபிதா, ஐஸ்வர்யா ராய், ஐ லவ் யூ உம்மா. வீடியோவுக்கு நன்றின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்களாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? மாசிலா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அங்கே வெயில் அதிகமாக இருக்கும்ல, கவனமாக இருமா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. நல்லா ரெஸ்டடு, உடம்பு சரியாயிட்டா. ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர். ஒழுங்காக சாப்பிடு. தேங்க்யூ ஸோ மச். என்ன மாசிலாக்கா, என்ன பார்த்தாதான் சண்டை கொடியா தெரியுதாக்கா உங்களுக்கு? அப்படித்தானே இருக்கும். சரி, எப்படி இருக்கீங்க? வெயில் கடுமையா இருக்குமே, கவனமா இருங்கன்னு. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் மசிலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உடம்புலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏன் சிரிச்சுன்னு பார்க்குறீங்களா? டூர்னு சொல்லி ஒரு வழியாக முடிவு பண்ணியாச்சு. சொல்கிறேன், இன்னும் 1 வீக் இருக்குல்ல, அதான் சிரித்தேன். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மாசிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கத்தாருக்கு விடலான்னு தான் நினச்சோம், ஆனால் ஒரே வெயிலாக இருக்குமே, அதான் வேற எங்கேயாவது பிளானை போடுவோன்னு போட்டு வச்சிருக்கோம். சரியா, அப்புறமா போகும்போது சொல்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் மாசிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரம்ஜானுக்கு எத்தனை நாள் லீவு உங்களுக்கு? ஐ லவ் யூ ஸோ மச். ஒரே ஹாட்டாக இருக்குமே, கவனமாக இருங்க. சரியா, நான் உங்கள் தங்கக்குட்டி புச்சுக்குட்டி மாதிரி, நீங்களும் எனக்கு தங்கக்குட்டி புச்சுக்குட்டி ரயிலுக்குட்டி மயிலுக்குட்டி செல்லக்குட்டி எல்லா குட்டியும். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. சாப்பிட்டீங்களா? ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் அன்றைக்கி உங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்த விதத்தை பார்த்தோம். சூப்பராக பேசியிருக்கீங்க. அம்மாவும் அப்பாவையும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கஷ்டம்தான். லவ் யூ ஸோ மச் அக்கா. கவனமாக இருங்க. என்ன செய்கிறது, வயசான காலத்தில் கூட இருக்கணும், அவங்க இல்லைங்கிறது பெரிய இழப்பு. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் தாண்டி தானே வரணும். கேர்ஃபுல்லாக இருங்கக்கா. லவ் யூ ஸோ மச் அக்கா. நிசம்னிக்கா, உங்கள் சமையலை நான் ஒன்று கூட மிஸ் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொல்கிற விதமும், நீங்கள் பேசுகிற விதமும், நீங்கள் சமையல் செய்கிற விதமும் சூப்பராக இருக்குது. உங்களுக்காக உங்கள் மைண்டு டைவெர்ட் ஆகணுங்கிறதுக்காக சேனல் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய விஷயம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துலேருந்து வெளியே வரணும். இன்னொரு பெரிய வெற்றி பெண்மணியாக சாதிக்கணுங்கிறதான் என் ஆசை. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நிஷமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த ஜிஎன்ஜே சேனலும் அப்படி தான் ஆரம்பித்தோம். என்ன பண்ணுறது, கொரோனால நேரமே போகாமல் வீட்டில் கிடந்ததுனால சரி ஒரு சேனலாவது ஆரம்பிப்போம்னு ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் கூகுள் ஆடெல்லாம் போட்டு நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம். என்ன அனிமேஷன் நாங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு பண்ணணும். ஆனால் அதுக்கு வேல்யூவே இல்லை. யாருமே அந்த வீடியோஸை ரொம்ப பார்க்கல. சின்ன பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நிறையா செஞ்சோம், பார்க்கல. அப்புறமா நாங்கள் அப்படியே போட்டுட்டோம். எங்கள் அம்மா தான் திரும்பவும் ஆரம்பித்தாங்க. நான் சொல்கிறேன்,
திரும்பவும் எங்க அம்மா தான் ட்வின் கிராஃப்ட் ஆஃபை வச்சு இது ஆரம்பிச்சாங்க. ட்வின் கிராஃப்ட் ஆப்ல கொஞ்சம் வீடியோ சீக்கிரமா பண்ண முடியும். அந்த ஆப்ல 1 வீக் எப்படியும் ஒரு வீடியோக்கே ஆயிடும். அப்போ நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். அம்மா வாய்ஸ் மட்டும் மாடுலேஷன்லாம் கொடுப்பாங்க. அப்படியே ஆரம்பிச்சு வாய்ஸ் தனியாக போட்டு இது தனியாக போட்டு 1 வீக் ஆயிடுச்சு. வீடியோ ரொம்ப குறைச்சி போட்டுட்டு இருந்தோம். அப்படியே எங்கள் அம்மா ட்வின் கிராஃப்ட் ஆஃப் ஆரம்பித்த உடனே அனிதா அம்மாவும் ஐஸ் அம்மாவும் சண்டே ஆரம்பித்த உடனே எல்லாரும் கூகுள் ஆடும் போட வேண்டாம், ஓட ஆடும் போட வேண்டாம், தன்னால பார்க்கணும்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சொந்தமாக கடிச்சிட்டீங்க தெரியுமா? எங்கள் அம்மா போட்டு சண்டையில் அனிதா அம்மாவும் ஐஸ் அம்மாவும் போட்டு சண்டையில் நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்க ஆரம்பிச்ச பிறகுதான் கூட்டம் கூட ஆரம்பிச்சிச்சு. இப்போ சில சமயம் நிறைய பட போயிடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் வீடியோவும் சடிவடை போட முடியல. என்ன செய்யறது, எக்ஸாம் வடை இருக்குது. அதனால எல்லாரும் வாய்ஸ் கொடுக்குறதும் வீடியோ எடுக்கிறதும் டைம் எடுக்குது. இன்னொன்று அம்மா திருவள்ளி கார்ட்டூன் செம்ம தனியாக முதல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் அம்மாவும் இந்த சேனலில் நாங்கள் வீடியோ போடுறதுக்கே விட்டோம். சரி போட்டுட்டு போட்டோம், சும்மா கிடக்கிற சேனல் தானே விட்டோம். ஆனால் அம்மா அதுக்கப்புறம் தான் இதுக்கு போட்டாங்களா. அதனால அம்மா எப்பவுமே முதல்ல திருநெல்வேலி கார்ட்டூன்ஸ் போட்டு தான் ஜிஎன்ஜிக்கு போட விடுவாங்க. இன்னைக்கு தான் அதிசயமாக இருக்குது. நான் ஜிஎன்ஜிக்கு போடுறதுனால இன்னைக்கு காலையிலே போடுவோம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அனிதம்மா சண்டையும் ஐசம்மா சண்டையும் பெருகி எல்லாருக்கும் அனிதம்மா சண்டையும் ஐசம்மா சண்டையும் பார்க்க பிடிச்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு இதை விட அந்த பேர்ட்ஸ்க்கு அப்புறம் அனிமல்ஸ்க்கு வாய்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணுறது, அந்த ஆப்பில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என்ன செய்யறது, டைம் எடுக்குது, நிறைய பேர் பார்க்கறதும் இல்லை. அதனால சரின்னு இதை போட ஆரம்பித்தோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்ல, அதான். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நானும் இதில் ரொம்ப நேரம் இதை பற்றி சொல்லிட்டேன். ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரியான அழகுதா 2 பேரும் அப்படியே இனி வாயாடின்னு சொல்கிறீங்க, அப்படித்தானே? இதே என்னதான் நீங்கள் அனிமேஷன் பண்ணாலும் அந்த பேர்ட்ஸ்க்கும் அந்த ஆமை முயல் சிங்கம் எல்லாத்துக்கும் வாய்ஸ் கொடுத்தது நான் தான்டா, அதை மறந்துடாதீங்க. நானும் தான் கொடுத்துருக்கேன், நீ மட்டுமா கொடுத்துருக்க? சரி இவங்க இப்படி தான் நேஷ்மணி ஆண்டி. அதனால மனம் தளராம சேனலை நல்லபடியாக கொண்டு போங்க. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் நேஷ்மணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் நேஷ்மணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அனிதாக்கா, ஐசக்கா, அருஞ்செல்லம், அஸ்வின்செல்லம், அபிச்செல்லம், வந்திச்செல்லம், 4 பேரும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஐஸ்வர்யா ராய், உன்னுடைய ட்ரெஸ்ஸு சூப்பர். அனிதாக்கா, ஐசக்கா, உங்கள் ட்ரெஸ் சூப்பர். அனிதாக்காவுக்கு 100 மார்க், ஐசக்காவுக்கு 100 மார்க். என்ன ட்ரெஸ் போட்டாலும் அரவிந்த் மாமாவுக்கு ஐசக்கா தான் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஸோ மச். இப்போது ஐஸ்வர்யா வந்த பிறகு, ராய் வந்த பிறகு மாமாவுக்கு என்னெல்லாம் கண்ணு தெரியல. நீங்கள் நல்லா இருந்தால் சரிதான். இனிமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்கே இருந்தாலும் வாழ்க்கைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது என்னமோ சொல்லுவாங்களே, பெண் புத்தி பின் புத்தின்னு, அந்த மாதிரி உனக்கு பின் புத்தி தான். நான் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு. நீ அதுக்கு ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. அப்போ என்ன சொல்கிறது, மாமா என்ன பேசுனேன்னு கூட பார்க்கல. சூப்பர்னு ஏதோ போட்டுட்டு போயிருந்தேன். அப்போவே பார்த்தேன், இவன் நம்ம என்ன பேசியிருக்கோன்னு இவ பூராத்தையும் கவனிக்கலை அப்படின்னு. அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வேற ஒரு பிரச்சனை. அதனால தான் மாமா ஒன்றை மட்டும் இல்லை யாரையுமே நினைக்கல. பிரசாந்தினி, நான் எப்பவுமே ஒன்றை மட்டும் இல்லை யாரையும் மறக்க மாட்டேன். எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை. ஐஸோட அக்கா பொண்ணு அன்னைக்கு அது சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். அவள் கொஞ்சம் இறந்துட்டாங்கிற அந்த டென்ஷன்லேயே இருந்தோமோ தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லைம்மா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? பேக் பெயின்லாம் குறைஞ்சிருக்கா? அதானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிருக்கேன். அந்த இழப்பை எங்களால் யாராலையுமே ஏற்றுக்க முடியல. ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர். வேறு எதுவும் இல்லை. ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். அத்தா மேலே கோவப்படாதீங்க. இந்த ஃபேஷன் ஷோ ஆரம்பித்தது இதெல்லாம் மறந்து வேறு மாதிரி கொண்டு போகணுங்கிறதுக்காக தான். அதனால தான் அதான் சரியாக பேசியிருக்க மாட்டாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. வேறு எதுவும் இல்லைக்கா. ஐ லவ் யூ. எப்பவும் உங்கள் ஞாபகம் எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறதுனால மட்டும் இல்லை, கமெண்ட் பண்ணாட்டாலுமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் எப்பவும் மறக்க மாட்டோம். ஏன்னா இத்தனை நாளும் நீங்கள் எவ்வளோ மதிப்பு கொடுத்து ஒவ்வொரு கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைப் பண்ணியிருக்கீங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே புரியுது. நீங்கள் எல்லாருமே எங்கள் வியூவர் மட்டும் இல்லை, எங்கள் ஓன் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸாக தான் உங்கள் எல்லாரையும் நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் பிரசாந்தினி அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தனுக்கு ஐஸு தான் பிடிக்குன்னு சொல்லியிருக்கீங்க.
அதுவும் கொஞ்சம் உண்மைதான், பொய்ன்னு சொல்ல முடியாது. என்னமோ தெரியல, அது என்னமோ முதல்ல கிடைச்சது தானே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அது அனிதாவுக்கும் தெரியும். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் மேலே யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லைக்கா. அதான் கொஞ்சம் பிரச்சனைனால தான் சரி வர பேசியிருக்க மாட்டாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்கள் யாரையும் எப்பவும் மறக்க மாட்டோம். நீங்கள் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டைம் ஒதுக்கி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் வீடியோக்கும் ஃபுல்லாக பாருங்கள். லவ் யூ அக்கா. உங்களை மட்டும் சொல்ல, எல்லாரையுமே நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக தான் எடுப்பேன். ஏன்னா 2 சேனலுக்கும் மாற்றி 3 சேனலுக்கும் மாற்றி போடுறதுனால கொஞ்சம் சில சேனலுக்கு போட முடியுது, சில சேனலுக்கு போட முடியலை. அதனால் இதில் கமெண்ட் சொல்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி தான் எடுப்பேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள், சரியா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சில சமயம் கொஞ்சம் போரிங்காகவும் இருக்கலாம் வீடியோஸ், என்ன செய்கிறது, மண்டலையும் வரணுமே, அதனால தான். ஹாய் பிரசாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேக் பெயின்லாம் குறைஞ்சிருக்கா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படிமா இருக்கீங்க? உடம்ப பார்த்துக்கோங்க, கவலைப்படாதீங்க. அப்பாவுக்கு உங்கள் ஞாபகம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ராத்திரி கூட பிரசாந்தினின்னு புலம்பிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆமாண்ணே, நானும் கவனிச்சேன். ஓ, உங்களை தான் நினச்சிட்டு இருந்தாங்களா? இன்னைக்கு அனிதா தோலை உடிச்சு தொங்க விடப்படாங்க. I love you so much பிரசாந்தினி அம்மா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, love you so much. எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நிக்கோலஸ் ஹார்ட், சூப்பர், தேங்க்யூன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணா எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? அண்ணா எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. அண்ணா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? பசங்க எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணா எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்க? லவ் யூ அக்கா. ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. அண்ணா எப்படி இருக்காங்க? ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? சாப்பிட்டியாம்மா? லவ் யூ ஸோ மச் மை டியர். ஹாய் மகியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீலங்கா, ஹவ் ஆர் யூ? ஐசு சிஸ்டர் அண்ட் மாமா பேபி அனிதா சிஸ்டர், யுவர் ட்ரெஸ் வெரி நைஸ், தேங்க்ஸ், ஐ லவ் யூ சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீலங்கா எப்படி இருக்கு? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எங்களுக்கு எல்லா பக்கமும் வரணும்னு ஆசை தான். ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ்
அம்மா. ஹாய் விஜயா, எப்படி இருக்கே? நல்லா இருக்கியாம்மா? அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐம் வெயிட்டிங் செல்லங்களான்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? சாப்பிட்டியாம்மா? அண்ணி எப்படி இருக்காங்க? இப்போ உடம்பு பரவாயில்லையா? லவ் யூ ஸோ மச் மை டியர். ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. பசங்க எப்படி இருக்காங்க? ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. சாப்பிட்டீங்களா? ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? டூ குட்டி ஜட்ஜ் ஆர் செம அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூம்மா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் யார் பெரியாது சொல்லாமல் இருந்தா சாரி, நெக்ஸ்ட் டைம் கமெண்டில் சொல்கிறோம். ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ லவ் யூ so much. இது வர வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணுங்க. பிடிக்காதவங்களாம் வீடியோல என்ன மாட்டணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஐ லவ் யூ so much. அதுக்காக பிடிச்சவங்களும் கமெண்ட் பண்ணாம இருக்காதீங்க. யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்வின் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு மாத்துறதுக்கு ட்ரை பண்றேன். சரியா? ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திப்போம். மறக்காம எல்லாரும் வந்துருங்க. சரியா?